அனைவருக்கும் வணக்கம். டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாம் 2025 எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ட்ரைனிங் எல்லாரும் ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. ஸோ எந்த கட் ஆஃப் எடுத்தால் நீங்கள் ஃபிசிக்கல் வந்து கான்ஃபிடென்ட்டாக பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துடலாம். அது இல்லாமல் வந்து வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து அவங்க வந்து டோட்டலாக கொடுத்துருக்காங்க. நம்ம கம்யூனிட்டி வைஸ் வந்து ஃபீமேல் கேட்டகரி மேல் கேட்டகரி செப்பரேட்டாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மேல் கேட்டகரி ஃபுல்லாகவே நம்ம வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் எவ்வளோ இருக்குது, அடுத்த கட்டமாக வந்து அவங்க அந்த வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் படி வந்து இப்போ பிசிஎம்னா இவ்வளோ வேகன்சி இருக்குது, அவங்களுக்கு என்ன கட் ஆஃப் எடுத்தால் இந்த இருந்துச்சுன்னா அவங்க ஃபிசிக்கல் வந்து கன்ஃபார்மாக கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம அந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஸோ இது ஒரு 95% வந்து அக்யூரேட்டாக இருக்கும். உங்களுக்கு ஓவரால் வேகன்சி வந்து ரொம்ப வந்து டீப்பாக வந்து அனலைஸ் பண்ணி பர்சன்டேஜ் வைஸ் ஸ்ப்ளிட் அப் பண்ணி இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து கிளியர் ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு வந்து உங்கள் வேகன்சி உங்கள் கம்யூனிட்டிக்கு வந்து எவ்வளோ எக்ஸாக்ட் வேகன்சி அப்படிங்கிற கிளியர் ஐடியா கிடைக்கும். ஏன்னா ஓவரால் வேகன்சி கொடுத்தாலுமே இப்போ நீங்கள் எஸ்டியில் பிஎஸ்டிஎம் வரீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு லிமிட்டட் வேகன்சி தான் இருக்கும். பிசிஎம்மில் மேல் ஆர் ஃபீமேலுக்கு லிமிட்டட் வேகன்சி தான் இருக்கும். ஸோ அந்த வேகன்சி வந்து கிளியராக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்த கட்டமாக உங்களுக்கு என்ன கட் ஆஃப் வரும் அப்படிங்கிறத வந்து மேல் கட் ஆஃப் ஃபுல்லாக அந்த வீடியோவில் பார்த்துலாம். அடுத்த வீடியோவில் வந்து ஃபீமேலுக்கான வேகன்சி ஃபீமேலுக்கான கட் ஆஃப் ஃபுல்லாக பார்த்துலாம். ஓகேங்களா? ஸோ டிபார்ட்மெண்ட் வேகன்சிஸ் மொத்த காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3665 வேகன்சி. இப்போ வந்து காவல்துறை வந்து கிரேட் 2 இரண்டாம் நிலை காவலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆண்கள் பெண்கள் சேர்த்து வந்து 2833 கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜெயில் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மேல் ஃபீமேல் பிரிச்சுட்டாங்க. ஃபயர் டிபார்ட்மெண்ட் வந்து மேலுக்கு மட்டும்தான் வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்லைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக கொடுத்துருக்கு. நீங்கள் இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து மேலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரேட் 2 பிசி இரண்டாம் நிலை காவலர் வந்து 1851, ஃபீமேலுக்கு வந்து 982 வேகன்சி இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரேட் 2 பிசி வந்து 2833 வேகன்சி இருக்குது. இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் மேல் ஓப்பன் ஃபீமேல் வார்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு வந்து செப்பரேட்டாக நம்ம கொடுத்துருக்கோம். ஓப்பன் மேல் பார்த்தீங்கன்னா 1481, ஓப்பன் ஃபீமேல் வந்து 786, வார்டு கோட்டாக்கு வந்து மேல் ஃபீமேல் கம்பைண்டாக 283, ஸ்போர்ட்ஸ்க்கு 283. சரிங்களா? அடுத்தது ஜெயில் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 180 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது ஸ்பெசிஃபிக்காக அவங்க கொடுத்துட்டாங்க. 140 to 38 அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து மேல் ஃபீமேல் ஸ்பிளிட் அப் கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் ஓப்பன் மேல் ஓப்பன் ஃபீமேல் வார்டு அண்ட் ஸ்போர்ட்ஸ் வேகன்சி 114, 30, 18, 18 அப்படிங்கிற மாதிரி. ஃபயர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மேல் வேகன்சி மட்டும்தான் 633. அதில் ஓப்பன் மேல் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வரக்கூடியவங்க அந்த கோட்டை அது இல்லாதவங்க வந்து 505, ஃபீமேல் வந்து அது எதுவுமே இல்லை. வார்டும் அதே மாதிரி தான். சரிங்களா? வார்டு கோட்டா பொறுத்த வரைக்கும் 63 ஸ்பிளிட் அப் ஆயிருக்குது. அப்புறம் எஸ்டி பேக்லாக் வந்து 21 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ சப் டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2120 வேகன்சி வரும். மேலுக்கு வரும், ஃபீமேலுக்கு வந்து 816. நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேலுக்கான வேகன்சி வந்து 2120, ஃபீமேலுக்கு வந்து 816 வேகன்சி கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? இது இல்லாமல் வந்து வார்டுக்கு வந்து 364, ஸ்போர்ட்ஸ்க்கு 364 அப்படின்னு வந்திருக்கு. டோட்டலாக இந்த நம்ம பிசி எக்ஸாம் இந்த இயருக்கான வேகன்சி பார்த்தீங்கன்னா 3645 வேகன்சி. ஓகேங்களா? இது வந்து டோட்டல் வேகன்சி. இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உங்கள் கம்யூனிட்டி வைஸ் வந்து கம்யூனிட்டி வைஸ் வேகன்சிஸ் பொறுத்து ஜென்ரல் டர்ன் வந்து மேல் 529, ஜென்ரல் டர்னில் பிஎஸ்டிஎம் வரீங்கன்னா 133, பிசிக்கு வந்து 453 வேகன்சி, பிசியில் வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா 100 வேகன்சி, பிசிஎம் வந்து 60 வேகன்சி, பிசிஎம் பிஎஸ்டிஎம் இருந்துச்சுன்னா 14 வேகன்சி, எம்பிசி பார்த்தீங்கன்னா 342 வேகன்சி, எம்பிசியில் பிஎஸ்டிஎம் இருந்துச்சுன்னா 85 வேகன்சி. சரிங்களா? இதுதான் இப்போ நீங்கள் பிசியில் வரீங்க பிஎஸ்டிஎம் இருக்குன்னா உங்களுக்கு 100 வேகன்சி தான். அந்த 100 வேகன்சியில் தான் உங்களுக்கு இன்ட்டு 5 ரேஷியோ 500 பேர் உள்ளே போவாங்க. அதிலேருந்து 100 பேர் வந்து ஃபில்டர் ஆகி ஃபைனலாக வந்து வேலைக்கு போவாங்க. ஓகேங்க? ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்சி வந்து 256 வேகன்சி, எஸ்சியில் பிஎஸ்டிஎம் இருந்துச்சுன்னா 64 வேகன்சி, எஸ்சிஏ இருந்துச்சுன்னா 51 வேகன்சி, எஸ்சிஏல பிஎஸ்டிஎம்னா 13 வேகன்சி, எஸ்டி பேக்லாக்கோட சேர்த்து 38 வேகன்சி, எஸ்டியில் பிஎஸ்டிஎம் இருக்குது அப்படின்னா 4 வேகன்சி. டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த மேலுக்கான டோட்டல் வேகன்சி வந்து 2120 வேகன்சி. இதில் நீங்கள் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஜென்ரல் டர்னில் இருந்து உங்களுக்கு வந்து எஸ்டி பிஎஸ்டிஎம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு இவ்வளோ தான் வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் இருந்து தான் இன்ட்டு 5 ரேஷியோவில் வந்து செலக்ட் ஆவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 453 வேகன்சி அப்படிங்கும்போது இன்ட்டு 5. ஓகேங்களா? அவங்க தான் வந்து ஃபைனலாக வந்து ஃபிசிக்கலுக்கு செலக்ட் ஆகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட் படி இந்த கம்யூனிட்டி படி வந்து என்ன கட் ஆஃப் வந்து 2023 இருந்துச்சு, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2025 என்ன கட் ஆஃப் வரும் அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதாங்க 2023 அஃபிஷியல் கட் ஆஃப். சரிங்களா? அஃபிஷியல் கட் ஆஃப் அப்படிங்கிறது அந்த 59 மார்க் அந்த கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது
மினிமம் குவாலிஃபைங் பாஸ் மார்க், அது நல்லா புரிஞ்சுக்கோங்க சரிங்களா. இது டாப் மார்க் கிடையாது. மினிமம் இந்த மார்க் எடுத்திருந்தாங்கன்னா அவங்க வந்து ஃபிசிக்கலுக்கு வந்து கால் ஃபார் ஆயிருந்தாங்க சரிங்களா. அந்த கட் ஆஃப் தான். இப்போ வந்து அந்த ஜிடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டேனில் வந்து 2023 கட் ஆஃப் 59. இந்த இயரில் நீங்கள் 58 எடுத்தால் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அதே மாதிரி ஜென்ரல் டேன் பிஎஸ்டிஎம் வந்து 58, அதே 58 தான். பிசி பிஎஸ்டிஎம் 57 தான். பிசிஎம் வரீங்க அப்படின்னா 49. பிசிஎம்மில் வந்து பிசி முஸ்லீமில் வந்து பிஎஸ்டிஎம் இருக்குது, இல்லை காமன் பிசிஎம்மில் வரைக்கும் 49 மார்க். எம்பிசி அண்ட் எம்பிசி பிஎஸ்டிஎம் வந்து 57 தான் சரிங்களா. காமனாக பார்த்தீங்கன்னா பிசி எம்பிசி எல்லாமே 57 மார்க் சரிங்களா. எதுக்காக வந்து 2 மார்க் வந்து உங்களுக்கு கம்மியாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைம் கொஞ்சம் கொஸ்டின் பேப்பர் லாஸ்ட் இயரை விட கொஞ்சம் மாடரேட்டாக இருந்துச்சு. கொஸ்டின் பேப்பர் வெயிட்டேஜ்லாம் மாற்றிட்டாங்க அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு 2 மார்க் கம்மியாக வருது சரிங்களா. இது நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இது வந்து குவாலிஃபைங் மார்க் தான், இது ஃபைனல் மார்க் கிடையாது சரிங்களா. ஓவரால் போகும்போது சேஞ்ச் ஆகலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 59 எஸ்சி பிசி எம்பிசி எல்லாம் ஒரே மார்க் தான் வரும். லாஸ்ட் இயரில் கட் ஆஃப் வந்து 59 இருந்துச்சு. இது வந்து அஃபிஷியல் கட் ஆஃப் சரிங்களா. இதில் எதுவும் சேஞ்ச் இல்லை. எக்ஸ்பெக்டட் இந்த டைம் வந்து 57 எடுத்தால் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்சிஏ பொறுத்த வரைக்கும் 56, எஸ்சிஏ பிஎஸ்டிஎம் 56 தான். எஸ்டி பிஎஸ்டிஎம் வந்து 55 மார்க். இப்போ நீங்கள் இந்த டைம் நீங்கள் ரிட்டனில் 70க்கு 55 எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரிட்டன் ஃபிசிக்கல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஃபிசிக்கல் ஃபுல் மார்க் எடுத்துட்டீங்கன்னா இந்த பார்டர் மார்க் நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னா ஃபிசிக்கல் கண்டிப்பாக ஃபுல் மார்க் எடுத்தாகணும். அதுவும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அதை எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கான அந்த வேலை அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து உங்கள் கம்யூனிட்டிக்கு எவ்வளோ அப்படின்னு கிளியராக தெரிஞ்சிருக்கும். உங்கள் கட் ஆஃப் எவ்வளோ இருந்தால் நீங்கள் செலக்ட் ஆவீங்க அப்படிங்கிறதும் வந்து அப்ராக்சிமேட்டாக தெரிஞ்சிருக்கும் சரிங்களா. இதெல்லாம் பார்டர் கட் ஆஃப் தான். இதிலிருந்து நீங்கள் 24 ஃபுல் மார்க் எடுத்தாகணும் சரிங்களா. இது ரிட்டன் ஃபிசிக்கல் மார்க்கோட ஓவரால் வச்சு தான் உங்களுக்கு வந்து ஃபைனல் ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, எனக்கு வந்து இந்த கட் ஆஃப்லேருந்து அதிகமான மார்க்கே வருதுன்னா ஃபிசிக்கல் நல்லா பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியம். ஃபிசிக்கல் பொறுத்த வரைக்கும் அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டர் மாதிரி. நீங்கள் 24 அவுட் ஆஃப் 24 எடுத்துட்டீங்க, ஸ்கோர் ஒரு 61, 62, 63 இருக்குது அப்படின்னா கன்ஃபார்ம் வேலை கிடைக்கும் உங்களுக்கு. வேறு எந்த ஒரு ரிலாக்ஸேஷனும் இல்லாமல் உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். நம்ம கலைவாணி போலீஸ் அகாடமிலேயே வந்து ஃபிசிக்கல் ட்ரைனிங் வந்து ஃபுல் டைமாக போயிட்டு இருக்குது. உங்களுக்கு மார்னிங் ஈவினிங் செஷன் போயிட்டு இருக்குது. எல்லா ஈவெண்ட்டுக்குமே ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அகாமடேஷனோட இந்த ஃபிசிக்கல் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். வில்லிங் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா. இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அப்கமிங் எஸ்எஸ்ஜிடி எக்ஸாமுக்கான டைரக்ட் கிளாஸ் ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டு இருக்குது உங்களுக்கு. ஸோ அதுக்கும் அது ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து ஏதாவது ஜாயின் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அது ரிலேட்டடாக டவுட் இருந்தாலும் சரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. கேட்ட அகாடமி கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் சரிங்களா. ஸோ நம்ம அகாடமி பொறுத்த வரைக்கும் போலீஸ் எக்ஸாமுக்கான உங்களுக்கு வந்து ஃபுல் வீடியோ கிளாஸஸ், டைரக்ட் கிளாஸஸ், ஃபிசிக்கல் ட்ரைனிங் எல்லாமே கொடுத்துட்ருக்குறோம். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் வந்து இமீடியட்டாக கான்டாக்ட் பண்ணாலும் உங்களுக்கு உடனே ஆன்சர் கிடைக்கும் சரிங்களா. ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஃபீமேலுக்கான வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் ப்ளஸ் வந்து கட் ஆஃப், நம்ம வந்து கட் ஆஃப் எவ்வளோ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட் எவ்ரி ஒன். தேங்க்யூ.